சூர்யா மகா கிட்ட பாசத்தோட போகும்போதெல்லாம் மகா அவங்கள தன்னோட கிட்ட கூட நெருங்க விடாம, நீங்க ஒரு விஷயத்த கல்யாணம் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லை, அதை சொன்னாதான் நீங்க என்ன டச் கூட பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே இல்லாம சூர்யா கிட்ட கோச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு தனியா தூங்க போயிடுறாங்க. இதை கேட்ட சூர்யாவோ மண்டையை பிச்சுக்கிட்டு தான் என்ன இப்படி மகா கிட்ட இது நாள் வரைக்கும் சொல்லாம இருக்கோன்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல கூட வேலை கூட பார்க்க முடியாம அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா அப்ப கரெக்டா அங்க ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு எம்ப்ளாயி ஒருத்தர் அவங்களோட லவருக்கு ரொம்பவே லவ்வபிளா அவங்களோட போன்ல ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் சூர்யாவோட மண்டையிலே உரைக்குது. ஐயோ, இதைதான் நம்ம கிட்ட மகா இவ்வளோ நேரமா கேட்டுட்டு இருந்தாளான்னு உடனடியாக அவங்க செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. ஏன்னா ஒரு வழியா மகா தங்கிட்ட என்ன கேட்டாங்கன்றத சூர்யா கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. அதனால ஆபீஸ்ன்னு கூட பார்க்காம பாட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு டான்ஸ்ல ஆடிக்கிட்டு இருக்க. இதை பார்த்த ஆபீஸ்ல இருந்தவங்களும் சூர்யாவை வித்தியாசமா பார்த்துட்டு அவங்க கிட்ட சாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் சூர்யா தான் எங்க இருக்குன்ற நினைவுக்கே வந்து உடனடியா இல்ல எனக்கு வீட்டுல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு உடனே அங்கிருந்து கிளம்ப. இதை பார்த்த ஆபீஸ்ல இருக்கவங்களும் சூர்யா ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சு சூர்யாவை பார்த்து பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வீட்டுக்கு போன சூர்யாவும் மகா கிட்ட ஐ லவ் யூவை எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு வெளியே வாசல்ல நின்று பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா சூர்யா ஏதோ தனியா என்னமோ பண்ணிட்டு இருக்காங்கன்றத தூரத்துல இருந்து பார்த்த சித்ரா தேவியும் பக்கத்துல வந்து பார்க்கும்போது அப்ப கரெக்டா அவங்க மகா கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இருக்க. இத சரியான நேரத்துக்கு அங்க வந்த சித்ரா தேவி கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. சோ சூர்யா மகா கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த இப்ப குறுக்க பூனை மாதிரி சித்ரா தேவி வந்து கேட்டுட்டாங்க. சோ இதனால சித்ரா தேவி மறுபடியும் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ண வாய்ப்பு இருக்கா? சூர்யா தன்னோட காதல மகா கிட்ட சொல்லுவாங்களா? அல்ல அதுக்கு முன்னாடியே ஏதாவது பிரச்சனை வந்துருமா? என்னதான் நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ சூர்யா மகாவோட பேரு ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?